சிஎம் சார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சு டெல்டாவில் மழை தீவிரமடைவதற்கான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் புறப்படி நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக போய் செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல. அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். அரசு தயாராக. கூட்டத்தொடரில் தமிழகத்துக்கு தேவையான நிதி மற்ற உரிமைகளை என்ன எழுப்ப இருக்கிறோம், என்ன அறிவுறுத்திருக்கீங்க? ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட்டி வச்சு என்னென்ன பேசணும் அப்படின்னு தீர்மானமே போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதை வலியுறுத்தி பேச வேண்டும் நான் உத்தரவு போட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் பேசுவோம். அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் சந்திச்சதா சொல்றாங்க. துறையினுடைய அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்லை. அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஓகே. சிஎம் சார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சு டெல்டாவில் மழை தீவிரமடைவதற்கான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் புறப்படி நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக போய் செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல. அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். அரசு தயாராக. கூட்டத்தொடரில் தமிழகத்துக்கு தேவையான நிதி மற்ற உரிமைகளை என்ன எழுப்ப இருக்கிறோம், என்ன அறிவுறுத்திருக்கீங்க? ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட்டி வச்சு என்னென்ன பேசணும் அப்படின்னு தீர்மானமே போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதை வலியுறுத்தி பேச வேண்டும் நான் உத்தரவு போட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் பேசுவோம். அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் சந்திச்சதா சொல்றாங்க. துறையினுடைய அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்லை. அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஓகே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.